கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்பயும் போல் 10 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, யூஎஸ் மார்க்கெட் மூணையும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்கும்போது அப்படி லைக்கை தட்டி விட்ருங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட இந்த 24,070 இதுக்கு முன்னாடியே சப்போர்ட் எடுத்திருக்கு. அந்த பெரிய ஹேமர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கரெக்டாக பார்த்தோம்னா இதுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் உடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா 23,300 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நான் சொல்கிறது வந்து பார்த்தோம்னா 24,070க்கு கீழே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டால் மேபி உடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டவ் ஜோன்ஸ் வந்து நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நம்ம அடுத்து அதையும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து விட்டு கீழே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து அந்த கேண்டில் தான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியும் அந்த கேண்டிலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போயிட்டு மறுபடியும் ஃபால் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதோட சப்போர்ட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் மல்டிபிள் டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் அதாவது செவ்வாய்க்கிழமையும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஒருவேளை அதை உடச்சிச்சின்னா இந்த 48,500 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது டவ் ஜோனோட சார்ட்டு. ஸோ டவ் ஜோன் வந்து கரெக்டாக இன்றைக்கி அவங்க யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 0.7%, கிட்டத்தட்ட ஒரு 0.70% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் கிடைக்கும். ஸோ இந்த கேப் அப்பை இன்றைக்கி தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டி ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது, இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ இந்த காரணத்தினால நம்ம ஸ்டாக்ஸும் நம்ம மார்க்கெட்டும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ டவ் ஜோன் மட்டும் இல்லை, நாஸ்டாக்கும் கிட்டத்தட்ட 1% மேலே அப்சைடில் மூவ் ஆகிருக்கு. அதையும் நம்ம இப்போ நம்ம பார்க்குறது வந்து நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் வந்து எங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சோ கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நாஸ்டாக் விழுகும்போது நாஸ்டாக்ன்றது யூஎஸோட ஐடி கம்பெனி எல்லாத்தையும் இந்த நாஸ்டாக்கில் தான் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட இண்டெக்ஸ் தான் இந்த நாஸ்டாக். ஸோ கரெக்டாக பார்த்தோம்னா எங்கேருந்து விழுந்துச்சோ அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அகைன் ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த தடவையும் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம க்ளோஸாக பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது வந்து நேத்தே பவுன்ஸ் ஆகிட்டு ஸோ இன்றைக்கும் ஒரு 1% வரைக்கும் மேலே போயிருக்கு. ஸோ இதுலேருந்தே நம்ம மார்க்கெட் இன்றைக்கி ஒரு கேப் அப் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸுக்குள்ளே போயிடலாம். ரைட், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நேற்று வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து ஒரு டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஒரு புஷ்பேக் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் முந்தா நாள் வந்து ஒரு ரெட் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு மைல்டாக பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்று வந்து ஒரு க்ரீன் கேண்டில் கிட்டத்தட்ட 3% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ இது நம்ம மார்க்கெட்டும் மேலே போகும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரே ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆன உடனேயே நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். இந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணுங்கள். ஸோ 3,381ன்றது இதோட டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் லூமெக்ஸ் டெக்.
இது ஒரு ஆட்டோ அன்ஸ்லைரிங் ஸ்டாக்ஸ். ஸோ கரெக்டாக பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி உள்ள கரெக்டாக அந்த கன்சல்டேஷன் மேலே போட்டிருந்த அந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் மேலே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போயிருக்கு. கரெக்டாக இது நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா, ஸோ என்ன கேட்டால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட் வந்து 594, ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே ஸ்டாப் லாஸை மட்டும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் வேடிலால் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது ஒரு எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ். ஸோ கரெக்டாக வேடிலால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இந்த என்ட்ரியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா என்ன கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 4560 மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட்னு பார்த்தோம்னா 5042 அப்படின்றத நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழே போட்டிருக்க இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். அதாவது ப்ரைஸுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4055 இதோட ஸ்டாப் லாஸாக வேடிலால் இண்டஸ்ட்ரியோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பதஞ்சலி. ஸோ பதஞ்சலி வந்து ஒரு ரவுண்டிங் பாட்டம். ஸோ ரவுண்டிங் பாட்டம் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ என்ன கேட்டால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1622 அப்படின்றத ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட்னு பார்த்தோம்னா 2115 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட். ஸோ ஸ்டாப் லாஸை வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா முக்கியமான ஒன்று பார்த்தோம்னா ஸ்டாப் லாஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் முடிச்சுட்டு அகைன் இன்றைக்கி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் கேபிஆர் மில். ஸோ கேபிஆர் மில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11% அப்சைடில் போயிருக்கு நேற்று மட்டுமே. ஸோ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி இந்த ட்ரெண்டில் எனக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். சரிங்களா, ஒருவேளை ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா இந்த ஆல் டைம் ஹையில் அதோட ஆல் டைம் ஹையில் வந்து ரீடெஸ்ட் எடுக்கும். ஸோ நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனாக ட்ராப் பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா ஒருவேளை ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் ஏன்னா ஒரு 11% அப்சைடில் போயிருக்கிறதுனால ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம 813 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். இதோட டார்கெட்னு பார்த்தோம்னா 1080 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் மகாநகர் ஸ்கூட்டர். ஸோ மகாநகர் ஸ்கூட்டர் வந்து அதோட ப்ரீவியஸ் ஹையில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை உடச்சிட்டு தான் மேலே போச்சு. மேலே போயிட்டு மறுபடியும் இப்போ ஒரு கரெக்ஷன். இந்த கரெக்ஷனில் வந்து கரெக்டாக அந்த அதோட ப்ரீவியஸ் ஹையில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு முந்தா நாள் சப்போர்ட் எடுத்துருக்கு ஃப்ரைடே. ஸோ நேற்று வந்து ஒரு க்ரீன் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக நம்ம என்ட்ரி ப்ரைஸ்னு பார்த்தோம்னா இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு அதோட ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே அதாவது 8451 கீழே எப்பயும் போல் ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட்னு பார்த்தோம்னா 9493 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தும் செகண்ட் டார்கெட்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம எப்பயும் ட்ராப் பண்ணுற மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை நீங்களும் ட்ராப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் கிரெடிட் ஆசஸ் ஜெர்மன். இது ஒரு ஃபினான்சியல் செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸ். இது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் நெக்லைன் வந்து பிரேக் பண்ணலை. நெக்லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவாக இருக்கும்னா கிட்டத்தட்ட ஓப்பன் க்ளோஸ் வரணும். நான் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ப்ரைஸ் மட்டும் சொல்கிறேன். 1348 இல்லை 49 இல்லை ஒரு 50க்கு மேலே
ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. இதோட டார்கெட்னு பார்த்தோம்னா 1399. செகண்ட் டார்கெட் 1515. அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்எல்ல வந்து ஸ்ட்ராங்காக. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜூப்ளியன்ட் ஃபுட்வொர்க். ஸோ ஜூப்ளியன்ட் ஃபுட்வொர்க் நம்ம அந்த ஸ்டாக்ஸை ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்ததுலேருந்து அகைன் மேலே தான் போச்சு. ஸோ மைல்டான இந்த கரெக்ஷனால் மறுபடியும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து அதோட இந்த ப்ரீவியஸ் ஹையில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ சப்போர்ட் எடுத்திருக்கு. நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கேட்டால் கரெக்டாக இந்த 552 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஷார்ட் டேர்முக்காகவும் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஷார்ட் டேர்முக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்னு பார்த்தோம்னா 639. இது ஒரு நல்ல கம்பெனி. செகண்ட் டார்கெட் 791. தேர்டு டார்கெட் 917 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் எஸ்எல்ல வந்து அதாவது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர். ஸோ ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேரோட ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ நம்ம இப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துருங்க. ஒரு ஷார்ட் டேர்முக்காக பண்ணுறீங்க அப்படின்னாலும் பார்த்துருங்க. இல்லை ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்ததுனால பார்த்துக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்ட்ரி ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 360 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 403. செகண்ட் டார்கெட் அதோட 499. தேர்டு டார்கெட் 546. அதோட ஆல் டைம் ஹை. நம்ம பார்க்க போகிற 10வது ஸ்டாக்ஸ் ரெயின்போ சில்ட்ரன். ஸோ ரெயின்போ சில்ட்ரன் அதோட இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சப்போர்ட் எடுத்துட்டு நல்ல மூவ் சரி மேலே போயிட்டு மறுபடியும் அகைன் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மறுபடியும் கரெக்டாக அதே பிளேஸ்லேயே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ சப்போர்ட் எடுத்ததுலேருந்து கரெக்டாக நம்ம என்ட்ரி ப்ரைஸ்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டார்கெட் 1327. செகண்ட் டார்கெட் 1488. தேர்டு டார்கெட் 1567 வச்சுக்கலாம். இல்லை அதோட விக்கையும் நீங்கள் வச்சுக்கலாம் 1645 அதோட விக், அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா இருந்தாலும் பாசிட்டிவான கமெண்ட்டும் கொடுங்க, இல்லை நெகட்டிவாக உங்களுக்கு இதில் இதுதான் குறை அப்படின்னாலும் நீங்கள் கொடுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் மாற்றுவோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.